வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு வந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட 1,46,000 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2,400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 93,600 ரூபாயாகவும், 1 கிராம் 11,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் கோபி, சக்தி, கவுந்தப்பாடி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் பெய்த கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கட்டடங்களை பராமரிக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சேலம், திருச்சி, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி இந்த ஆண்டு சிவகாசியில் 7,000 கோடிக்கு பட்டாசுகள் விற்பனையானதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 1,000 கோடி ரூபாய் விற்பனை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மக்கள் வாங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 32,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 12 மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நியமித்து உத்தரவிட்டுள்ளார். காவலர் வீரவணக்க நாள் விழாவில் 175 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று முதல் வருகின்ற 24ஆம் தேதி வரை கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். சென்னையில் 60 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச சென்னை சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவா கடற்கரையில் விக்ராந்த் INS கடற்படை கப்பலில் தீபாவளியை கொண்டாடினார். தீபாவளி பண்டிகையொட்டி நாடு முழுவதும் 7,000 கோடிக்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நாதாகா சார்பில் மேட்டூரில் வீரப்பன் மகள் போட்டியிட உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை, சென்னை இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மத்தியில் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. வைகை அணையில் உபரி நீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளது. மதுரா கோவிலின் கருவூல அறை 54 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. அயோத்திக்கு 6 மாதங்களில் மட்டும் சுமார் 23 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் 7,94,000 பேர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சியில் உலகத்தரத்தில் உருவாக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு 1,70,00,000 ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைப்பதற்கு மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சகமானது 436 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற அக்டோபர் 24ஆம் தேதி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் இதுவரை 5,91,455 பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை ஆய்வு மேற்கொண்டார்.
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விராலிமலை முருகன் சுவாமி மலைக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறுகிறது. அதிக செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டதால் வானிலையின் தகவல் துல்லியமாக கிடைக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வு டிசம்பர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை கணினி வழியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் பாடப்பிரிவுகளில் நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் பயில வருகின்ற 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்மழையின் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 26% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு தாவேக அறிவித்த 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வருகின்ற 24ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கிரீன்வேஸ் சாலையிலிருந்து மந்தவெளி வரை 775 மீட்டருக்கு சுரங்கம் தோண்டும் பணி நிறைவடைந்தது. நாட்டில் GST குறைக்கப்பட்டிருப்பதால் குளிர்சாதன பெட்டி, வாஷிங் மிஷின், தொலைக்காட்சி ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 3,56,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 28ஆம் தேதியன்று திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை வருகின்ற 24ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை இயக்கப்படும் அமிர்தா விரைவு ரயில் புதிய சேவை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கப்பட்டது. ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியாவில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக ஆய்வு நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னிடம் தொலைபேசியில் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. வெளிநாட்டிற்கு தப்பியோடும் குற்றவாளிகளுக்கு செக் ரெட் கார்னர் நோட்டீஸ் வந்தால் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் UPI மூலமே 85% டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.